சிஸ்டர், நீங்க இந்த மாதிரி கட்டுகள், அதாவது உங்களுக்கு எதிராக யாரும் செயல்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா விழித்திருந்து ஜெபிக்கணும். இது இவங்களுக்கு மட்டும் நான் சொல்லல. யாரெல்லாம் இப்படிப்பட்ட பிசாசு பிடினாலையும் இப்படிப்பட்ட பிலிசுனை கட்டுனாலையும் சாப பாவ கட்டுனாலையும் இருக்கிறீங்களோ உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த கடந்து வந்ததுனால உங்களுக்கு சொல்றேன். நானும் பிலிசுனிய கட்டுனால பாதிக்கப்பட்டு எனக்கு ஆதரவா யாருமே ஹெல்ப்புக்கு கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் தேவன். யாருமே என்ன செய்யலாம், எனக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்துருவாரு இப்படிதான். ஆனா நான் எப்படி சொல்றேனோ அது அப்படிதான் நடக்கும். இனிமே சமாதானம் இருக்காது, இனிமே தொழில் இருக்காது, இனிமே வந்து வீட்டுல எதுவுமே இருக்காது. நான் எப்படி சொல்லுவேனோ அது அப்படியே வீட்டுல நடக்கும். ஆனா நான் ஜெபிக்கும் போது விடுதலை கிடைக்கும். கிடைச்சாலும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த விடுதலை கொஞ்ச நாள் தான். பிசாசு திரும்பி என்ன பண்ணுனா இன்னொரு மனுஷனை கொண்டு தூண்டும். எப்படியாவது நம்மளை விழ தள்ளுறதுக்கு அது எத்தனையோ போராட்டத்தை கொண்டு வரும். ஏன்னா உங்களை கொண்டு தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடி பிசாசு தடுக்கிறதுக்கு மனிதன் மூலமா தான் செயல்படும். ஏன்னா எனக்கு அப்படிதான். எனக்கு அவ்வளவு போராட்டத்தை தாண்டி தான் இந்த இடத்துல வந்து நான் உட்கார்ந்துருக்கிறேன் இன்னைக்கு. நீங்க நினைக்கலாம் எனக்கு எந்த போராட்டமும் இல்லாம நம்ம நல்லா இருக்கும். நீங்களாம் சொல்றதுல ஒரு பகுதி. நான் அதுல இருந்து எத்தனையோ கஷ்டத்தை, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு வெளியே வந்திருக்கேன். அதாவது கடன் நீங்க சொல்வீங்கல்ல, அது உங்களுக்கு ஒரு பகுதினா அதுல எத்தனையோ அதிகமான கடனோட தான் நான் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறேன். இன்னும் ஒண்ணு, அதுல இருந்து தேவன் எனக்கு சமாதானத்தோடு என்ன வாழ வச்சிருக்கிற, தேவைகளை அப்பப்போ சந்திக்கிறேன். சரியா? நமக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும், நம்மள அந்த நாள் வர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா கைவிடவே மாட்டாரு. கூடவே இருந்து தப்பி போகிறதுக்கான வழியை அவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம தான் உணர மறுப்போம், இது தேவன் தான் செய்யறாரு, நம்ப மறுப்போம். இதுதான் உண்மை. இது வந்து நான் அனுபவிச்சு சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தேவன் தான் கூட இருக்காரு. அவர் உங்களை தப்பு வைக்கிறாரு. பிசாசு பிடியில இருந்து ஒவ்வொரு நாளும் சேதப்படுத்தாதபடி நம்மளை தப்பித்து வைக்கிறாரு. நம்ம அறியல. கர்த்தர் எனக்கு ஒண்ணு செய்யலையே, இன்னும் என்னை விடுவிக்கலையே இப்படின்னு நினைக்கிறோம். அவர் கூடவே இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். அது மட்டும் உண்மை. ஏன்னா இந்த பிலிசுனி கட்டில எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு நோய் கொடுத்து நோயினால இறந்து போறாங்க, அல்லது ஆக்சிடென்ட் மூலமா இறந்து போறாங்க. இப்படி எத்தனையோ பாதிப்புகள். ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்மளை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்காருன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. இந்த பாதையில உங்களை உருவாக்குவார். இதுதான் உண்மை. நான் அந்த அனுபவத்துலதான் நான் உருவாக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. இப்படி பேர் லைவ்ல நடத்துவேன். அநேகருக்கு சுகம் பெறதுக்கு தேவன் இதுல ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அநேகர் இதன் மூலமா விடுவிக்கப்படுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தேவன் என்ன நடத்தினாரு. நிறைய உருவாக்கப்படும் போது உடைக்கப்படுறோம். நம்ம உடைக்கப்படுறது வலிக்கதான் செய்யும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு சிற்பி வந்து ஒரு கல்ல போய் செதுக்குறாரு. சரியா? அந்த கல் வந்து இந்த அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். எவ்வளவு பேர் இந்த பாடல இருக்கீங்க, உங்க எல்லாத்துக்காக தான் நான் சொல்றேன். ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லை வந்து செதுக்கும் போது அந்த கல் வந்து என்னை வலிக்குது, எனக்கு வலிக்குது, நீ செதுக்காத, என்னை விட்டுருந்தான். உடனே அந்த சிற்பி இன்னொரு கல் பக்கத்துல அந்த கல்லை போய் செதுக்குறார். செதுக்கும் போது அந்த கல் வந்து எனக்கு வலிக்குது, ஆனாலும் நான் தாங்கிக்கிடுறேன், நீ என்ன ஒரு நல்ல அழகான ரூபமா மாத்திருன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பி வந்து தேவையில்லாததெல்லாம் செதுக்கி அதை ஒரு அழகான ரூபமா, அது வலிக்கதான் செஞ்சிச்சு, ஆனா அது தாங்கிச்சு. தாங்க அது அழகான ரூபமா மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை மேல வச்சு அந்த சிற்பி வந்து அழகு பார்க்குறது, இவ்வளவு அழகா இருக்குன்னு அதை பார்க்குறவங்களாம் வந்து அதை புகழ்ந்து பேசுறாங்க. இவ்வளவு அழகா இருக்குது, நல்லா எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அதை புகழ்ந்து. அது இப்ப எங்க இருக்குன்னா பார்வை, அதாவது அழகுபடுத்துற இடத்துல இருக்குது அது. ஆனா அந்த செதுக்க இடம் கொடுக்காத கல் இருந்துச்சு பாருங்க, அது எங்க இருக்குன்னா கீழே எல்லாரும் மிதிச்சு வரக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ இந்த கல் வந்து பாரமா இருக்கு, இந்த கல்லையே இந்த இடத்துல போட்டிருக்கிறீங்க, இதை தூக்கி தூரம் போடுங்கன்னு சொல்லி அதை எல்லாரும் அதை தூர தள்ளுற அளவுக்கு அந்த செதுக்க இடம் கொடுக்காதபடி இருந்த கல் வந்து என்ன பட்டுச்சுன்னா தள்ளப்பட்டுச்சு. ஆனா செதுக்க இடம் கொடுத்த கல் என்ன பட்டுச்சு, அநேகருக்கு பிரயோஜனமா புகழப்பட்டுச்சு.
இன்னைக்கு செதுக்கப்படுற நீங்க இன்னைக்கு வலிக்கும் உங்களுக்கு. இந்த பாதை வந்து இன்னைக்கு வலிக்கும் உங்களுக்கு. நாளைக்கு உருவாக்குறீங்க. இந்த நாள்ல உங்கள உருவாக்குறாங்க ஏசப்பா. இந்த வலி, இந்த பாடுகள், இந்த வேதனைகள் தான் உங்கள உருவாக்குற பாதை. நீங்க இந்த வலியெல்லாம் தாண்டி வந்து கடவுளுக்குள்ள வாழணும். பாவத்துல விழுந்து போயிறக்கூடாது. சில பேர் இந்த பாடுகள் மத்தியமா தேவனே இல்ல, கடவுளே இல்லன்னு மறுதலிச்சிருந்தாங்க. அப்படி பண்ணிராதீங்க தயவு செய்து. மறுதலிச்சிராதீங்க. அதே சமயத்துல இந்த பாடுகள் வழியா நீங்க வரும்போது வலி தாங்க முடியாம தப்பி, அதாவது வலி மாதிரி போயிடாதீங்க. பாவத்துக்குள்ள விழுந்து போயிடாதீங்க. சில பேர் அப்படி பாவத்துல விழுந்து போயிடுறாங்க. சில பேர் மைண்ட்ல கவலைப்பட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி நீங்க போக்குறது. கடவுள் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் வராது. கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றுவார்னு உறுதியா மட்டும் நம்பி பாருங்க. உங்களை எடுத்து பெரிய ஒரு ஆசீர்வாதமா அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாங்க. இப்போ இந்த கல்லுலயே இவ்வளவு ஒரு இதை நம்ம பார்த்தோம். இது போல தங்கத்தை பாருங்க, அது சும்மா இருக்கும்போது தேவையில்லாத பொருளா தான் இருந்துச்சு. ஆனா அது உருக்கப்படும் போது பாருங்க, தீயில போட்டு அதை உருக்கும் போது, அதை உருக்கி எடுக்கும் போது அழகு உள்ள பொருட்களா மாறுது. அதை நம்ம போட்டு அழகு பார்க்கிறோம், அதை யூஸ் பண்றோம். அப்போ சுத்தமான தங்கமா எப்ப மாறுது? உருக்கப்பட்ட பின்புதான் மாறுது. அதை புடமைக்கு உருக்கும் போதுதான் அந்த சுத்தமான தங்கம் என்ன ஆகுதுன்னா ஒரு சுத்தம். இது வந்து பெஸ்ட் தேர்ந்தெடுக்கப்படுது, அது பிரயோஜனப்படுது. சும்மா இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா தான் இருக்கும். அப்படிதான் நார்மல் லைஃப். எப்பவுமே நம்ம சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நார்மலாவே சும்மாவே தான் இருக்கும். அதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த கல் கல்லாவே இருக்கு, எப்பவுமே இருக்குது. ஆனா அந்த கல் செதுக்கப்படும் போது அது எப்படி மாறுது? அழகான ரூபமா மாறுது. மற்றவங்க புகழ்றதுக்கு அளவுக்கு, அழகு பார்க்குற அளவுக்கு அது என்ன செய்யுது? மாறுது. இதுதான் தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நீங்க இந்த பாதை கடந்து வந்த பிறகு பாருங்க, பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல இப்ப உட்கார்ந்துருக்கேன், ஸ்டார்டிங். ஆனா இன்னும் என்னை கொண்டு தேவன் எப்படி நடத்துவார்? இன்னும் நிறைய திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ ஸ்டார்டிங் இதான் 3 வாரம் ஆகுது பிரேயர் ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி நான் பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி லைஃப்ல என்னை கொண்டு வராரு. இது இன்னும் போக போக தேவன் மகிமையா என்னை எடுத்து பயன்படுத்துவார் அநேகருக்கு ஆசீர்வாதமா. அப்போ நான் வந்து அந்த பாடு அனுபவிச்சு வந்ததுனாலதான் இந்த ஆசீர்வாதத்தை என்னால பெற முடிஞ்சது. உண்மைதானே? இது போலதான் உங்களையும் நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வேதனையும் உங்களை உருவாக்குற பாதை தான். அது தாண்டி நீங்க வந்ததுக்கு அப்புறம் யோபுக்கு பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எப்ப கிடைச்சிச்சு? அந்த பாதை தாண்டி அவன் உருவாக்கப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தேவன் கொடுத்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எப்படின்னா, வெறும் ஆடு மாடு ஒட்டகம் 2000 மாறிச்சு, 1000 இருந்தது 2000 மாறிச்சு. அது நான் ரெட்டிப்புன்னு சொல்லலை. அது ஒரே ஆசீர்வாதம் தான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதான் ரெட்டிப்பு. ஒண்ணு உலக பிரகாரம் ஆசீர்வாதம், ஒண்ணு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நான் அந்த பாடுகள் வழியா இருக்கும்போது தான் இன்னும் அந்த பாடுகளை கலந்து நான் வெளியே வரணும். இப்பவும் அந்த பாடுகள் வழியா தான் இருக்கேன். ஆனா தேவன் ஆசீர்வாதத்தோடு என்ன வச்சிருக்கிறார். அதாவது இருதயத்துல சமாதானத்தோடு. முள்ளு நிறைஞ்ச பாதைகள்ல தான் நம்ம இருந்தாலும் அதுல நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா சமாதானம் இருக்கும். அதான் தேவன் நமக்காக சமாதானத்தை தந்திருக்கிறான்னு சொல்றாருல, மெய்யான சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன். அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம முதல்ல தேவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் நம்ம கூட இருக்காரு, நம்ம நம்பணும். யோசேப்பு குழியில தள்ளும் போதுதான் தேவன் கூட இருந்தார்னு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவங்க கஷ்டத்தின் மத்தியில தேவன் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம கஷ்டத்தின் மத்தியில தான் தேவன் நம்ம கூட இருப்பாங்க. மனுஷங்க கூட இருக்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருந்தா மனுஷன் நம்ம கூட இருப்பாங்க, தேவன் தூரமா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இன்னைக்கு மனுஷன் உங்க கூட இல்லையே, அவங்க அன்பு இல்லையே நினைக்கிறீங்க. ஆனா தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க அதை உணரும் போது உங்களுக்கு புரிய வரும். நம்ம உணர்ந்தாதான் நமக்கு தெரியும். தேவன் நம்ம கிட்ட பேசுற சத்தம் நமக்கு கேட்கணும்னா நம்ம வந்து இடம் கொடுக்கும் போதுதான் கேட்கும். எனக்கு ஆரம்பத்துல சத்தம் வெளியிருந்து கேட்கும். இப்போ எனக்கு உணர்வாவே அவர் பேசுறது மைண்டிலே என்ன ஆகுதுன்னா அப்படியே பேசுவாரு. அப்படியே நான் இப்ப என்ன பேசணுமோ அது அப்படியே என் வாய் வழியா பேசுற மாதிரி தேவன் அந்த அளவுக்கு என்னை பக்குவப்படுத்தியிருக்காரு. ஆரம்பத்துல வந்து நான் வெளியே இருந்து சத்தம் கேட்கிறேன், இப்ப எப்படி இருக்கு? மைண்ட் உள்ள இருந்து. இது போல ஒவ்வொருத்தரையும் உருவாக்குறாரு. இதனால நீங்க கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக. சரியா? ஓகே. இப்போ நான் ரொம்ப பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. தேவன் இந்த நாள்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு உணர்த்தினாரு. நான் பேசிட்டேன். இது நிறைய பேருக்கு உண்மையிலே கொஞ்சம் பேருக்கு அது டிஸ்டர்பா இருக்கலாம். தேவையில்லாம ஏன் இப்படி பேசுறாங்கன்னா, சிலருக்கு இது வந்து உங்களுக்கு வழியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்குன்னு சொல்லி நான் நம்புறேன்.